ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசென்ட்டா திருநெல்வேலியில கமலா தேன் பண்ணை அப்படின்றவங்க தேன் வளர்ப்பு பயிற்சி நடத்தியிருந்தாங்க. அவரோட 6 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்காரு. கேமராவோட ஆங்கிள் வேணா ரொம்ப மோசமா இருந்திருக்கலாம். பட் இதில ஷேர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு தான். முடிஞ்ச அளவு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இப்ப தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த தேனீ வளர்ப்பை மாதத்தில் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த பயிற்சி நடத்தல எனக்கு என்ன சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, வந்ததில் எல்லாருமே நல்ல ஒரு தேனீ வளர்ப்பை ஒரு தொழில்முறையாக தொடங்கி சக்ஸஸ் ஆகணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது என்னை மாதிரி லெவலில் நீங்கள் வந்தால் தான் இந்த பயிற்சி நடத்தல வந்து எனக்கு வந்து சந்தோஷங்க. என்னோடய பேர் வந்து இசைக்குமுத்து. நான் வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா 2017 டு 2019 வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு 2020 வந்து இந்த தேனீ வளர்ப்பை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். எவ்வளவோ தொழில் வந்து இருக்குது, விவசாயம் சம்பந்தமான தொழில் நிறைய தொழில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போது என்ன தொழில் பண்ணாலுமே நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வந்து விற்பனை பண்ணக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு விவசாயம் நம்ம பண்ணாலுமே அந்த விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து அழுகி போகிற வியாபாரம். அது இன்றைக்கி சேல்ஸ் பண்ணாட்டா நாளைக்கு வேஸ்ட்டாக போயிடும். இந்த தேனீ வளர்ப்பை தேர்ந்தெடுக்க காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு பொருள். எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியாட்டா அடுத்த வருஷம் வந்து நம்ம வந்து இதை விற்பனை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லாக வந்து இந்த தேனீ வளர்ப்பில் வருமானம் கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போது ஜனவரிலேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் எல்லா இடங்களுமே தேன் கிடைக்கக்கூடிய டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மித்த ஒரு 4-5 மாதம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய பெட்டிகள் இப்போ ஒரு 10 பெட்டி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு 20 பெட்டியாக இப்போ 50 பெட்டியாக வச்சோம்னா அது 100 பெட்டியாக டெவலப் பண்ணிக்கலாம். இதில் தேன் மட்டும் இல்லை, தேனை விற்பனை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக தேனீக்களும் விற்பனை பண்ணிக்கலாம். அந்த தேன் மெழுகு, தேன் மகரந்தம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இதில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை வகையான தேனீக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகையான தேனீக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை தேனி. தேனீக்கல்லே இருக்கிறதுல அளவில் பெருசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை தேனீக்கள் தான். அதிக விஷத்தன்மை உள்ள தேனீக்களும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை தேனீக்கள். இது எங்கே வாழக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் வாழக்கூடிய தேனி தான். இதை வந்து நம்ம பாக்ஸில் வச்சு வளர்க்க முடியாது. ஒரு இடத்துல அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த காலி பண்ணி வேறு இடத்துக்கு வந்து போயிடும். இதை வந்து பாக்ஸுக்குள்ளே வச்சு நம்ம வளர்க்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு 10லேருந்து 15 லிட்டர் தேன் வரைக்கும் இந்த மலை தேனில் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். தேனீக்கள் கொட்டினா வந்து ஆட்கள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மலை தேனி கொட்டிச்சுனா மட்டும் ஆட்கள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலை தேனி கொட்டினா மட்டும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்பு தேனி. நம்ம வீட்டு பக்கத்தில் சின்ன சின்ன செடிகள் மரங்களில் வந்து நார்மலாக இருக்கக்கூடியது. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த காலி பண்ணி வேறு இடத்துக்கு வந்து போயிடும். இதுவுமே வந்து வெளிச்சத்தில் வாழக்கூடிய தேனீக்கள் தான். இதையும் நம்ம வந்து பாக்ஸுக்குள்ள வச்சு வளர்க்க முடியாது. இந்த தேனீக்கள் கொட்டிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பாதிப்பு எதுவும் கிடையாது. இது ஒரு இடத்துல ஒரு 4 மாதம் இருக்கும், 5 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போயிடும். இந்த தேன் பார்த்திங்கன்னா 1 கிலோ 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குது இந்த கொம்பு தேன். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசு தேனி. இது வந்து கொசு தேனி. நார்மலாக இது இயற்கை முறையில் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது இருட்டில் வாழக்கூடிய தேனி. மரப்பொந்துகள் செவறுகளெல்லாம் இந்த கொசு தேனி வந்து இருக்கும். இது வந்து கொட்டாது. இந்த கொசு தேனி வந்து கொட்டாது. இதை வந்து நம்ம பாக்ஸுக்குள்ள வச்சு வளர்க்கலாம். 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா வரைக்கும் இது விற்பனை ஆகிட்டு இருக்குது இந்த கொசு தேன். ஆனால் ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் 200 கிராம் தான் இந்த கொசு தேன் வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா இத்தாலி தேனி பெட்டி. இந்த தேனி பெட்டிகள் எங்கே அதிகமாக இருக்கும்னா வெளிநாட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய பெட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட 2வது முறை நம்ம வந்து 2 பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இந்த இடத்துக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஒரு பெட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபா இந்த இத்தாலி தேனி பெட்டி. எதுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் பீ வந்து ஆக்டிவிட்டி நல்ல ஸ்பீடாக இருக்கும். இது ரொம்ப இது அளவில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குருவி பள்ளி எல்லாம் வந்து ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து போதுமான அளவு தேன் கிடைக்காது. அதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்தாலே ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தேன் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் இதால் காப்பாற்ற முடியும். அதனால் இது வந்து இங்கே வந்து ஃபெயிலியர் ஆகுது. தேன் வந்து அதிகமாக கிடைக்கிது இந்த இத்தாலி தேனிப்பெட்டியில். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஷீட். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் தேனிப்பெட்டிகள்லாம் அடைகள் வந்து அதுவாக கட்டும். ஆனால் இந்த இத்தாலியன் தேனிப்பெட்டியில் நம்ம ஃபவுண்டேஷன் ஷீட் தான் கட்டி கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவாக கட்டிச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரோன்ஸ் ஆண் தேனீக்களோட முட்டையாக வந்து வச்சிடும். அதுவாக வந்து அடை கட்டும். ஆனால் கட்டும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆண் தேனீக்களோட முட்டையை வந்து வச்சிடும். இத்தாலி தேனிப்பெட்டி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி செட்டப்லாம் வச்சு இந்த ஃபவுண்டேஷன் ஷீட் நம்ம கட் பண்ணி தான் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அது செட் ஆக மாட்டேங்குது இந்த கிளைமேட்டுக்கு. வளரக்கூடிய பெட்டிகளோட பேர் இந்திய தேனி பெட்டிகள். இதை அடுக்கு தேனி பெட்டிகள் சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட குணமே நார்மலாக இயற்கை முறையில் இருக்கிறதும் இந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும். இந்த மலை தேனி
இந்த கொம்பு தேனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்கும். இந்த தேனி மட்டும் அடுக்கடுக்காக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம அடுக்கு தேனி சொல்கிறோம். இதை வந்து நம்ம இயற்கை முறையில் வச்சு இருக்கிற இந்த மாதிரி பாக்ஸ் செட்டப்பில் வச்சுருக்கோம். இந்த பெட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது வந்து அடிப்பலகை. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ப்ரூட் ஜம்பர், தமிழில் வந்து புழு அறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து சூப்பர் ஜம்பர், தேனறை. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து மூடி. மொத்தம் வந்து 4 செட்டப்பாக இருக்கும். இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா இந்த கண்ணாடி எதுக்கு வச்சுருக்கு? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள், அதாவது புதுசாக தேனி வளர்ப்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்மோக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தேவைப்படும். இந்த கண்ணாடி எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தேனி பெட்டிகளை ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தேனீக்கள் வெளியே வந்து நம்ம கொட்டிச்சோம்னா உடனே முகத்தில் தான் கொட்டும். முகத்தில் வந்து கொட்டிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வீங்கிரும். அந்த கொடுக்க எடுக்கிறதுக்காக தான் இந்த கண்ணாடி. இப்போ கையிலலாம் கொட்டிச்சு அப்படின்னா பெரிய அளவில் உடனே வீங்காது. முகத்தில் கொட்டிச்சு அப்படின்னா உடனே வீங்கிரும். இது உள்ளே நம்ம வைக்கிறது என்ன வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் நார், அதாவது புகை வருதுன்னு சொல்லி கற்பூரம் சாம்பிராணி வந்து வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி தேங்காய் நார் வைக்கிறனால இந்த தேனீக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. இதுக்கு அது ஒரு சின்ன மயக்கம் மட்டும்தான் வரும். தேனி வந்து கொட்டுமா கொட்டாதா? ஆனால் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் கொட்டாது. அதோட குணமே வந்து கொட்டக்கூடிய குணம் தான். ஆனால் தொந்தரவு பண்ணாமல் அதை நீங்கள் எடுங்க, எதுவுமே பண்ணாது. இப்போ சும்மா இருக்க மனத்தை நம்ம அடித்தா கூட அடிக்கதான் செய்வாங்க. அதேமாரி அதை தேனி கூட்டத்தை வந்து கல்லை கொண்டு எறியுது, இல்லை அதை தட்டி விடுறது. இப்போ பெட்டிக்க வச்சிங்கன்னா ஏதாவது மரத்தில் வந்து விழுந்துச்சு அப்படின்னா கொட்டும். இப்போ நார்மலாக நீங்கள் எடுங்க, அது குணங்கள் வந்து கொட்டாது. ஆனால் அதேமாரி எந்த நேரத்தில் எடுத்தால் கொட்டாது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்து தேன் எடுக்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 to 8 வந்து தேன் பெட்டி வச்சிருக்கக்கூடிய இடத்துல பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஆக்டிவாக வெளியே போகும். அதேமாதிரி ஈவினிங் அதேமாதிரி 4 to 6 மணி வரைக்கும் அதிகமாக தேன் எடுக்கக்கூடிய டைம். அந்த டைமில் வந்து நம்ம வந்து பராமரிப்பு பணிகள் எதுவும் பார்க்கக்கூடாது. 8 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்துக்கலாம். பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து தேனீக்கள் போயிட்டு வரக்கூடிய வாசல். இந்த வாசலுக்கு நம்ம பின்புறம் வந்து தான் எந்த வேலைகளாக இருந்தாலும் பார்க்கணும். பார்க்கும்போது இந்த ஸ்மோக்கர் யூஸ் பண்ணி தான் பழகணும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பெட்டிகளுக்கு வந்து ஸ்மோக்கர் யூஸ் பண்ணி பழகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேனீக்கள் கொட்டாது. ஏன்னா அடுத்த டைம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மோக்கர் அடிக்கும்போது என்ன ஆகும்னா தேனீக்கள் ஃபுல்லாக அப்படியே பயந்து கீழே உள்ள பெட்டிக்கு போயிடும். நீங்கள் ஸ்மோக்கர் யூஸ் பண்ணாமல் விட்டீங்க, திறந்து எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டை தான் செய்யும். கீழே இருக்கிறது வந்து ப்ரூட் சேம்பர். இந்த ப்ரூட் சேம்பரில் வந்து 6 சட்டங்கள் இருக்கும். மெதுவாக தான் அடிக்கணும், ரொம்ப புகை வர மாதிரி அடிக்கக்கூடாது, அதுக்கு தொந்தரவு கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட் சேம்பர். அதாவது ஒரு ப்ரூட் சேம்பர் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல தேனி குடும்பம் எந்த அளவில் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து தேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது கொஞ்சம் மகரந்தம் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு நாள் முட்டை, அதுக்கப்புறம் கூண்டு புழு பருவம். இந்த 4 ஸ்டேஜில் வந்து இருக்கணும். மேலே வந்து தேன் கம்பல்சரி இருக்கணும். இந்த தேனை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு கூட்டில் வந்து மொத்தம் 90% 3 வகையான தேனீக்கள் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 90% வேலைக்கார தேனீக்கள், 9% ஆண் தேனீக்கள். தேவைப்பட்டா வச்சுக்கலாம், தேவையில்லாட்டா எடுத்துக்கலாம். ஒரு கூட்டுக்கு ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான். இந்த ராணி தேனி தான் கூட்டுக்கு தலைவி. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிற வேலை மட்டும் தான். தேனீகளோட அதோட வால் பகுதி மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். மொத்தம் 3 வகையான தேனீகள் இருக்கும். ராணி தேனி வந்து ஒரு ராணி தேனி. இதோட ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் உயிரோடு இருக்கும். ஆனால் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அதோட முட்டையிடும் திறன் வந்து குறைஞ்சிரும். ஆண் தேனி வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கார தேனி வந்து 2 மாதம் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். இதில் வந்து ஒரு கூட்டில் வந்து எந்த அளவுக்கு வேலைக்கார தேனீகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கோ அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த்தான கூடு. இந்த சம அளவில் இருக்கிறது ஃபுல்லாக வேலைக்கார தேனீகளோட முட்டை. இந்த இருக்கலாம், இந்த சம அளவில் ஒரே அளவில் இருக்கிறது ஃபுல்லாகவே வேலைக்கார தேனீகளோட முட்டை. இந்த முட்டை வந்து கூட்டில் வந்து அதிகமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் 1, 2 இந்த பெருசாக இருக்கு பாருங்க, கொஞ்சம் பெருசாக, இது வந்து ஆண் தேனீகளோட முட்டை. ஆண் தேனீகளோட முட்டை இருந்துச்சுன்னா இதை வந்து இப்படியே ஃபுல்லாக சீவி விட்டுருங்க.
ஒரு கூடு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகக்கூடிய டைமில் இயற்கை நீங்கள் இருக்கக்கூடியதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டி அது வெளியே போயிடும். இப்போ நார்மலாக ஒரு மர பொந்துகளில் இருக்கணும் இங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகுது, இல்லை ஆண் தேனீக்களோட எண்ணிக்கை அதிகமாகுதும் போது இன்னொரு ராணி புதுசாக உற்பத்தி ஆகும். அப்போது பாதி கூட்டத்தை கூட்டி இது போயிடும். நம்ம பெட்டிகளையும் இதை வச்சு சரியான முறையில் இந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு டைம் பார்க்கல அப்படின்னா அது ஒரு கூட்டத்தை கூட்டி வெளியே போயிடும். அதுக்காக தான் அந்த ஆண் தேனீக்களோட முட்டையை அதிகமாக வைக்கக்கூடாது. மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சேம்பர். இதில் இருக்கிறது வந்து தனியாக தேன் மட்டும்தான் இருக்கும். ப்ரூட் சேம்பரில் வந்து முட்டை பருவம், புழு பருவம், கூண்டு புழு பருவம் எல்லாம் இருக்கும். இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே தேன். இந்த சூப்பர் சேம்பரில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து தேன் தான். இதில் வந்து முட்டை வைக்கும். எப்போ வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அடை கட் பண்ணி கொடுக்குறோம்ல, கட் பண்ணி கொடுத்த உடனே ஃபஸ்ட் இடத்துல வைக்கும். அதை நம்ம கரெக்டாக பார்த்து அந்த முட்டையை வெளியே எடுத்துட்டோம்னா அடுத்த மறுபடியும் தேன் வைக்கும். இல்லை அப்படின்னா மறுபடியும் அது எப்போ சீலாகவே வெளியே வருதோ அது வரைக்கும் தேன் வந்து வைக்காது. தேன் எடுக்கக்கூடிய மிஷின். ஆனால் இந்த மிஷின் வச்சு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடை வந்து டேமேஜ் ஆகாது. அதுவும் எல்லா அடைகளும் உள்ளே வைக்க முடியாது. வந்து அதுவாக கட்டும்லா ஏன்னா தானன்ட்டு இப்போது இந்த மாதிரி பாருங்கள் குறுக்க நெருக்க கட்டியிருக்கு. இது வந்து அதுவாக கட்டின அடை குறுக்க நெருமாக கட்டியிருக்கு. இதை வந்து மிஷினில் வச்சு சுற்றி எடுக்க முடியாது. பெட்டி வாங்கி நம்ம இடத்துல தேன் கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது பெட்டி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ப்ரூட் சேம்பரில் மட்டும் வச்சு கொடுப்பாங்க. மேலே சூப்பர் சேம்பரில் வந்து காலி ஃப்ரேம் இருக்கும். அப்போ உங்கள் இடத்துல தேன் கிடைக்கும் அப்படிங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா சூப்பர் சேம்பர், அதாவது கீழே ப்ரூட் சேம்பர் நிறைஞ்சி மேலே சூப்பர் சேம்பரில் வந்து தேனீக்கள் வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்து ஒரு அடையை வந்து எடுக்கணும். கீழே வந்து ஒரு அடையை எடுக்கணும். ஆனால் அந்த எடுக்கக்கூடிய அடையில் வந்து இந்த மாதிரி முட்டை குஞ்சு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறத வெட்டி வச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த முட்டையெல்லாம் வெளியே புழுவாகி தேனீக்கெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அடை கட்டும். அது வரைக்கும் இதில் எந்த வேலையும் பார்க்காது. முடிஞ்ச அளவுக்கு இது எதுவும் இல்லாத அடையாக பார்க்கணும். இப்போ இதில் 6 ஃப்ரேம்லேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தோடு தான் இருக்குது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை, இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்களை ஃபுல்லாக அப்படியே கீழே உள்ள பெட்டிக்கு உதறி விடணும். வெளியே வச்சு உதறக்கூடாது. ஏன்னா சில டைமில் ராணி தேனி இருந்துச்சு என்ன ஆகும்னா வெளியே போச்சுன்னா மொத்த தேனீக்களும் வெளியே போயிடும். இந்த மாதிரி கீழே இருக்க ஒரு ப்ரூட் சேம்பர் வந்து எடுத்துக்கிட்டோம். எடுக்கக்கூடிய அடையில் வந்து முட்டை பருவமோ இல்லை கூண்டு புழு பருவமோ இல்லை புழு பருவமோ எதுவுமே இல்லாத அடையாக எடுத்துக்கணும். இந்த அடையை ஃபுல்லாக வெட்டி எடுத்துடணும். வெட்டி எடுத்துகிட்டு இந்த ஃப்ரேமை எங்கே எடுத்தோமோ அங்கே கொண்டு போட்டுடணும். அதுவாக கட்டிடும். அதாவது ப்ரூட் சேம்பரில் வந்து இப்போ இது வந்து ப்ரூட் சேம்பர். நார்மலாக அந்த தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம பெட்டிகள் வச்சுருக்க ஒரு இடத்துக்கு தானாக வருதுன்னா மேலேருந்து கீழே வளரும். அது கரெக்டாக வந்துடும். இந்த சூப்பர் சேம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே வரதுனால அடை என்னம்னா அப்படியே பெண்ட் ஆயிரும். இந்த அடையை வந்து 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுறோம். ஒருவேளை நீங்கள் மேலே வைக்கிறதுல இந்த மாதிரி கூண்டு புழு பருவம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இதை வந்து அப்படியே சீவி விட்ருங்க. இந்த மாதிரி சீவி விட்ருங்க. விட்டோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க தேனீக்கள் ஃபுல்லாக அப்படியே வெளியே இறந்துடும். மேக்ஸிமம் முடியாத அளவுக்கு இல்லாத பட்சத்தில் சொல்கிறேன். அதிகமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. 6 ஃப்ரேம் ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இதை சொல்கிறேன். 6 ஃப்ரேம் ஃபுல்லாக இருந்து மேலே சூப்பர் சேம்பருக்கு வந்து வந்து இருக்கும். அப்போ தான் அந்த அடையை கட் பண்ணணும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடை வந்து கீழே விழுந்துடாத அளவுக்கு. இதை வந்து நம்ம மேலே சூப்பர் சேம்பர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே 6 ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து இருக்குது. மேலே வந்து அடை கட்டும்போது ஒரு 4 நாளுக்கு அப்புறம் இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்டுரும். ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடை மேலே வளரும்போது என்ன ஆகும்னா இந்த ரப்பர் பேண்ட் ஃபுல்லாக அதுவே கடித்து வெளியே எடுத்துரும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த மிஷின் வச்சு சுற்றி எடுக்க முடியும். அப்போ சுற்றி எடுக்கும்போது அடை வந்து எந்த வித டேமேஜும் ஆகாது. அதுவாக ஏனாதானு கட்டுச்சு என்ன பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வச்சு சுற்றி எடுக்கும்போது அடை டேமேஜ் ஆகிரும். அதுக்காக தான் அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
ஏன்னா அடையை வெட்டி நம்ம தேன் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் அந்த அடை கட்ட 1.5 மாதம் 2 மாதம் ஆயிரும். மேலே உள்ள சூப்பர் சேம்பரில் உள்ள தேனை மட்டும் தான் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு தேன் வந்து எப்படி தயாராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள சூப்பர் சேம்பரில் இந்த அடை ஃபுல்லாக நல்லா சீல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுருக்க அடையை மட்டும் தான் எடுக்கணும். சீல் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். சீல் பண்ணி வச்சுருக்கிறத மட்டும் தான் நம்ம எடுக்கணும். எடுக்கும்போது இந்த மேலே அடைச்சி வச்சுருக்கு பாருங்க, இதை அப்படியே சீவி எடுத்துடணும். இந்த மாதிரி இந்த மாதிரி மேலாப்பில் மட்டும் சீவி எடுத்துடணும். இந்த மாதிரி உள்ள வச்சிடணும். அப்படி லைட்டாக கொடுத்து பாருங்கண்ணா. இந்த சைடு ஒரு ஃப்ரேம், அந்த சைடு ஒரு ஃப்ரேம் வைக்கணும். என்ன வச்சு காட்டும், 2 ஃப்ரேம் வச்சு அப்படியே கொடுங்க. அப்படியே அப்படின்னா இந்த அடையெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இதை வச்சு நம்ம அதில் மிஷினில் சுற்றி எடுக்க முடியாது. என்ன அதில் தேன் இருக்க தான் செய்யுது. அது தேன் தான், அது புனிஞ்சு தான் எடுக்க முடியும். மிஷினில் வச்சு சுற்றி எடுக்க முடியாதுல்ல, புனிஞ்சு எடுத்துடலாம். வச்சுட்டு மெதுவாக சுற்றணும். ஸ்பீடாக சுற்றிங்கன்னா அடை வந்து டேமேஜ் ஆயிரும். இந்த தேன் ஃபுல்லாக சைடில் உள்ள ட்ரம்முக்கு வருதா, உள்ளே இருக்க தேன் ஃபுல்லாக அப்படியே ட்ரம்முக்கு வந்துடும். இந்த சைடுக்கு வந்துடுது, அந்த மாதிரி வந்துடும். ஆமாம், வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் தேன் கிடைக்கும். மீதி உள்ள டைமில் வந்து பெட்டியை வந்து ஒரு பெட்டியை 2 பெட்டியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை சீசன் தான். இந்த டைமில் வந்து தேன் வந்து கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட ஒரு 5 பெட்டியாக இருக்குது. எப்படி பெட்டியை பிரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு 5 பெட்டி வச்சுருக்கீங்க. இந்த பாக்ஸ் வந்து இங்கேயே இருக்கக்கூடிய பழைய பாக்ஸு, அதாவது ராணி தேனி ஒரு செட்டப்போட ஒரு குடும்பத்தோடு இங்கேயே இருக்குது. இதை வந்து நம்ம பிரிக்கணும். பொதுவாக தேனி பெட்டியில் எந்த வேலை பார்த்தாலும் பகலில் தான் பார்க்கணும், நைட்டு பார்க்கக்கூடாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது மட்டும்தான் ஈவினிங் ஒரு 7 மணிலேருந்து மறுநாள் காலையில் ஒரு 5 மணிக்குள்ள கொண்டு போய் சேர்த்துடணும். எந்த வேலை பார்த்தாலும் பகலில் தான் பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி இந்த பெட்டி வந்து பழைய இடத்துல வந்து வச்சுருக்கேன். ஒரு காலி பெட்டி புது பெட்டியாக நம்ம வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து 6 ஃப்ரேம் ப்ரூட் சேம்பரில் வந்து 6 ஃப்ரேம் மட்டும் இருக்குது. இதில் இந்த ப்ரூட் சேம்பர்லேருந்து 6 ஃப்ரேம் இருக்கிறதுல எம்டி ஃப்ரேமில் 3 ஃப்ரேமை வெளியே எடுத்துருந்தீங்க. மொத்தம் கீழே 6 ஃப்ரேம் இருக்கும். அதில் 3 சட்டத்தை வந்து வெளியே எடுத்துருந்தீங்க. இது ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பெட்டி 6 ஃப்ரேம் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. எந்த பெட்டியை பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே சூப்பர் சேம்பரில் வந்து ஈக்குவலோடு இருக்கணும், ஆனால் அடை இருக்கக்கூடாது. நம்ம பெட்டியை பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சேம்பரில் வந்து அடை எதுவும் வைக்கக்கூடாது. இந்த பெட்டியை பார்த்தா தெரியும், ஃபுல் ஸ்ட்ரென்த், அதாவது 6 ஃப்ரேமு ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக ஈச்சு இருக்கக்கூடிய பெட்டியை மட்டும் தான் பிரிக்க முடியும். 3 ஃப்ரேம் 4 ஃப்ரேமில் தேனீக்கள் இருந்துச்சுன்னா அதை பிரிக்க முடியாது. பிரித்தா இங்கேயும் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் அதை மாற்றி கொண்டு போகிற இடத்துல அங்கேயும் வேஸ்ட்டாக போயிடும். இப்போது இதில் வந்து 3 காலி சட்டம் மட்டும் வச்சுருக்கோம். இதில் வந்து 6 சட்டம் தேனியோடு இருக்குது. 3 சட்டத்தை எடுத்துங்க வைக்கிறோம். 3 சட்டத்தை எடுத்துங்க வைக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு சட்டத்தில் வந்து இங்கே ராணி தேனி இருக்கணும். இப்போ பழைய பெட்டி, இது பழைய பெட்டி, இதில் 6 சட்டம் அடையோடு இருக்குது, ப்ளஸ் ஒரு ராணி தேனியோடு இங்கே இருக்குது. இங்கே வந்து 3 காலி ஃப்ரேம் மட்டும் வச்சுருக்கோம். இங்கே இருந்து 3 சட்டத்தில் தேனியோடு எடுக்கணும்ல, அந்த 3 சட்டத்தில் எதுலையாவது ஒன்றில் வந்து கண்டிப்பாக ராணி தேனி இருக்கணும். ராணி தேனி எங்கே கொண்டு போகணும்? புதுசாக வைக்கிறதுக்கு ஒரு காலி பெட்டி வச்சுருக்கோங்களா, இங்கே தான் வைக்கணும், இங்கே வைக்கக்கூடாது. ராணி தேனி இப்போ எல்லோரும் தெளிவாக பார்த்தீங்களா? ராணி தேனியை பார்க்காம நீங்கள் பிரித்து இப்போ ஒரு இதில் வந்து 3 ஃப்ரேம், இதில் வந்து 3 ஃப்ரேமை எடுத்து கொண்டு போனீங்கன்னா பாதி சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புண்டு, ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஏன்னா புதுசாக கொண்டு போகிற இடத்துக்கு கண்டிப்பாக ராணி தேனி இருந்தால் அங்கே சக்ஸஸ் ஆயிரும். எப்படி சக்ஸஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, பழைய இடத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது டெய்லி போயிட்டு வந்த பாதை போயிட்டு வந்துடும். புதுசாக கொண்டு போகிற இடத்துக்கு அங்கே ராணி தேனி இல்லாமல் போச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். சில டைம் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா, நீங்கள் புது பட்டியில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூண்டு புழு வந்து அதிகமாக இருக்க மாதிரி வச்சு கொண்டு போங்க. ஒருவேளை நீங்கள் கொண்டு போகிற இடத்துல ராணி தேனி இல்லாமல் இருந்துச்சுனாலும் ஒரு நாள் முட்டை இல்லை இந்த கூண்டு புழுவோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு இடத்துல கொண்டு வச்சாலும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணதாக இருந்தால் இந்த புழு பருவம் உள்ள இருக்குது, இது ஃபுல்லாக தேனீக்கெல்லாம் வர வரைக்கும் அங்கே இருக்கும். ஒருவேளை திடீர்னு ராணி தேனியும் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் புது இடத்துக்கு நம்ம கொண்டு போகும்போது இந்த சீல் பண்ணி வச்சுருக்க இது வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து புழு பருவம். இந்த இருக்கு பாருங்க, உள்ள டாட் மாதிரி சின்ன அரிசி மாதிரி இருக்கும். இதுக்குள்ள பாருங்க, தெரியுதா? இது வந்து ஒரு நாள் முட்டை.
3 சட்டத்தை எடுத்து வச்சுட்டீங்க. அப்போ 3 காலி சட்டம், 3 சட்டம் இங்கே தேனீக்களோடு இருக்குது. ப்ளஸ் ராணி தேனி புது பெட்டிக்கு வச்சுட்டீங்க. நம்ம அதுக்கப்புறம் பழைய பெட்டியில் வந்து இந்த 3 காலி சட்டத்தை இங்கே போட்டுருந்தோம். ஒன்று விட்டு ஒன்று போடக்கூடாது. ஏன்னா இருக்கதே 3 ஸ்ட்ரென்த்து தான், கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று போட்டிங்கன்னா அது கூடு காலி பண்ண மாதிரி ஆயிரும். ஒரு ஃப்ரேம் தேனியோட ஒரு ஃப்ரேம் தேனி இல்லாமல் வைக்கக்கூடாது. 3 ஃப்ரேம் தேனியோட இருந்தால் 3 ஃப்ரேம் காலி ஃப்ரேம் தனியாக தான் இருக்கணும். ஒன்று விட்டு ஒன்று போடக்கூடாது. போட்டிச்சிங்கன்னா ஓடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ராணி தேனியோட இங்கே வந்து 3 தேனி அடையோடு இருக்குது, 3 ஃப்ரேம் காலி சட்டை இருக்குது. இதை அப்படியே மூடி இந்த வாசலை அடைச்சி வந்து கொண்டு போய் வச்சிடணும். எவ்வளவு தூரத்தில் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல நீங்கள் வச்சுருப்பீங்களா பெட்டி, இது 3 கிலோமீட்டர் வரைக்கும் தேன் எடுக்க போகும். தேனீக்களோட கொண்டாந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வரைக்கும் தேன் எடுக்க போகும். நீங்கள் பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டரில் வச்சிங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ராணி தேனி வாசனைக்கு இங்கே உள்ளது ஃபுல்லாக அப்படியே அங்கே வந்துடும். ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பழைய இடத்துக்கு கொண்டு வச்சிடலாம். இப்போ இங்கே ராணி தேனியோட இருக்கலாம், இது வந்து மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அடை கட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே ராணி தேனியோட இருக்கலாம், இது வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும். இங்கே ராணி தேனி இல்லைங்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி தேனி இல்லை அப்படிங்கிறதோ இல்லை வேலைக்கார ஆண் தேனிகள் இல்லை அப்படிங்கிறதோ உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனிகள் தான். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நாள் முட்டை இருக்கும். அந்த முட்டையெல்லாம் எடுத்து ஒரு 4, 5 இந்த மாதிரி டாட்டாக பெருசாக ராணி தேனிக்குன்னு குயின் செல் வந்து பெருசாக ஃபார்ம் பண்ணி அந்த முட்டையை தூக்கி அங்கே கொண்டு வச்சிடும். வேலைக்கார தேனி தலையில் சுரக்கூடிய ஒரு சுரப்பி தான் ராயல் ஜெல்லி. அதை வந்து 3 நாள் புழு பருவத்தில், முட்டை பருவத்தை விட்டு புழு பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் 3 நாள் அந்த ராயல் ஜெல்லி வந்து இந்த புழு பருவத்துக்கு கொடுத்துனா வேலைக்கார தேனிகளாக வெளியே வரும். 4 நாள் கொடுத்துச்சு அப்படின்னா ஆண் தேனிகளாக வெளியே வரும். 5 நாள் கொடுத்துன்னா ராணி தேனியாக வந்து வெளியே வந்துடும். கரெக்டாக ராணி தேனி வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கூட்டை பிரிச்சிங்கன்னா கரெக்டாக இதுலேருந்து 10ஆவது நாள் கண்டிப்பாக ராணி தேனி வந்து வெளியே வந்துடும், பழைய கூட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 8 நாள் கிட்ட இனப்பெருக்கம் அடைஞ்சு அதுக்கப்புறம் முட்டை வைக்க இருக்கும். கிட்டத்தட்ட இந்த கூடு அடைகள்லாம் வேலை பார்க்க வந்து ஒரு நம்ம பிரித்ததுலேருந்து ஒரு 20 நாள் 25 நாள் தாராளமாக ஆயிரும். இங்கே வந்து அடை கட்ட ஆரம்பிச்சிடும். பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகலில் தான் பிரிக்கணும், நைட்டு பிரிக்கக்கூடாது. அதே மாதிரி 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கணும். ஒரு 5 நாள் 6 நாள் கழித்து மறுபடியும் நீங்கள் பழைய இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். போடுறதுமே கரெக்டாக இந்த மாதிரி 3 ஃப்ரேம் வச்சு 3 ஃப்ரேம் எம்டி இப்படி தான் போடணும். அதேமாதிரி 6 ஃப்ரேம் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கக்கூடிய ஈச்சை மட்டும் தான் பிரிக்கணும். 4 ஃப்ரேம் 5 ஃப்ரேமில் ஈச்சு இருந்துன்னா அதை பிரிக்காங்க, பிரித்தா வேஸ்ட் ஆயிரும். தேன் சீசன் அதிகமாக இருந்துச்சுன்னா தேனீக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும். இதில் முட்டையை பருவம் இருக்கலாம், ஃபுல்லாத்தையும் தேனாக தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த ட்ரை சீசனில் நம்ம பிரிக்கிறோம். ஜூன் ஜூலை வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தேன் கிடைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் பிரிக்கலாம். அதை நான் சொன்னல, இப்போ ப்ரூட் சேம்பரில் இந்த அளவுக்கு தேன் இருக்குது, அப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இடத்துல தேன் கிடைக்குன்னு அர்த்தம். இதில் எதுவுமே தேன் இல்லாமல் இதுலேயுமே ஃபுல்லாக டாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ பெட்டியை நீங்கள் வந்து பிரிச்சிடலாம். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் பிரிக்கலாம். பிரிக்கலாம். மழை காலம் பிரிச்சு நம்ம உள்ள சுகர் ஃபீடிங் கொடுக்க போகிறோம். மழை காலங்களில் பெட்டி பிரிக்கலாம், தேன் தான் கிடைக்காது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் நெட்டு. அதாவது இது இந்தியன் பீக்கு கரெக்டான முறையில் இந்த தேனி பெட்டிகளை ஃபாலோ பண்ணுற யாரும் இது வந்து யூஸ் பண்ணுறதுல இத்தாலி தேனி பெட்டிக்கு வந்து வைப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் நெட்னு நம்ம சொல்கிறோம். ப்ரூட் சேம்பர், இது கீழே இருக்கிறது வந்து ப்ரூட் சேம்பர். இதில் வந்து இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு மேலே வந்து நம்ம சூப்பர் சேம்பரை வைக்கிறோம். ராணி தேனியோட வேலை கீழே முட்டை வைக்கிற வேலை மட்டும்தான். அது மேலே வந்துச்சுன்னா மேலேயும் முட்டை தான் வைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குயின் நெட் வந்து வைக்கிறோம். குயின் நெட்டை வச்சா என்ன ஆகும்னா இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த பார்த்தா தெரியும், இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து வேலைக்கார தேனி மேலே தேன் வைக்கவோ எல்லா வேலைகளும் பார்த்துருவோம், அடை கட்டுறவோ எல்லா வேலையும் பார்த்துக்கிடும் இது வழியாக போய். ஆனால் ராணி தேனி வந்து இது இந்த ஹோல்ஸ் வழியாக போய்விடாது. அதுக்காக இது வைக்கிறோம். ஆனால் இந்தியன் பீக்கு வந்து இது அதிகமாக வந்து யாரும் வச்சது கிடையாது. ஒரு ப்ராக்டிக்கலாக இது வந்து உண்டு, ஆனால் இது வந்து வச்சது யாரும் கிடையாது. ஏன்னா அது ஃப்ரீயாக போயிட்டு வரும். இதை நம்ம வச்சோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கேப் பார்த்து தான் போயிட்டு வர வேண்டியது இருக்கும், வாய்ப்பு உண்டு. இந்த ஹோல்ஸ் வழியாக வேலைக்கார தேனி வெளியே போயிடும், ஆனால் ராணி தேனி வந்து வெளியே போகாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி பார்த்துப்பா இந்த மாதிரி வச்சுருந்தோம். அதோட வாசலில் வந்து இந்த மாதிரி அந்த குயின் கேஜ் வந்து ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வச்சோம்னா இந்த தேனை உள்ளே போக தெரியுதா, வேலைக்கார தேனி அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போயிடும், ராணி தேனி வந்து வந்துக்கிடாது. ஆமாம், இந்த வாசல் வழியா. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 10 நாளைக்கு ஒரு டைம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த குயின் நெட்டு வந்து குயின் கேஜ்லாம் வந்து வைக்கணும் தேவையில்லை.
இப்போ ஒரு சுள்ளு வெயில் இப்போ டேரெக்டாக பெட்டி மேலே டேரெக்டாக வந்து வெயில் வந்து படக்கூடாது. இப்போ வெயில் வந்து காலையில் ஒரு வெயில் அடிக்கும், மத்தியானம் ஒரு வெயில் அடிக்கும், ஈவினிங் ஒரு வெயில் அடிக்கும். ஏதாவது ஒரு வெயில் பட்டால் பிரச்சனை இல்லை. 3 டைமும் டேரெக்டாக இது மேலே வந்து படக்கூடாது. பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு மரப்பலகையில் தான் வச்சுருக்கோம். ஹீட்டுக்கு வந்து உள்ளே இறங்கும் போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிறது வந்து மெழுகு தான் இருக்கும். அப்படியே மெழுகு வந்து உருக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபவுண்டேஷன் சீட் வந்து உருகாது, இது உருகிரும். அந்த இட்டாலியன் பீல காட்டுச்சுல, இது வந்து உருகாது. இது ஃபவுண்டேஷன் சீட்னால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து உருகாது. இது நம்ம கையை வச்சு எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உருகாது. இதை வெயிலில் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். இதை வந்து உருகும்போது என்ன ஆகும்னா அந்த உருக ராணி தேனி வந்து முட்டை வைக்காது. ராணி தேனி முட்டை வைக்கிறதுக்கு அடை வந்து நல்லா தெளிவாக இருந்தால் மட்டும்தான் முட்டை வைக்கும். முட்டை வைக்கலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனி வந்து 60 நாளுக்கு ஒரு டைம் இறந்து போய்கிட்டே இருக்கும். வேலைக்கார தேனி வந்து 60 நாளுக்கு ஒரு டைம் இறந்துட்டுனா கூட்டில் வேலைகள் பராமரிக்க ஆள் இருக்காதுல, அப்போது ஸ்ட்ரென்த்து குறைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த தேனீகள் வேறு இடத்துக்கு போயிடும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு வெயில் பட்ட பிரச்சனை முடிஞ்ச அளவு நிழல் இருக்கிற இடத்துல வந்து வைக்கலாம். அதேமாதிரி தண்ணி வந்து அதிகமாக தேங்கக்கூடாது. தண்ணி வந்து அதிகமாக தேங்கினா பூச்சி ஏதாவது தொந்தரவு இருக்கும். எறும்பு தொல்லை வந்து தேனி பெட்டிகளுக்கு ஒரு பெரிய தொல்லை. 6 ஃப்ரேமில் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இந்த மாதிரி தேனீக்கள் இருந்துச்சு அப்படின்னா எறும்புகள் வந்து வராது. நம்மளே கையை கிட்ட கொண்டு போக முடியாது. இப்போ நம்ம கூட பிரித்தோம் பாருங்க 3 ஃப்ரேம், அந்த டைமில் வந்து எறும்பு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த கழிவு கிரீஸ் இருக்கலாம், அது வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த ஈரப்பதம் இருக்க வரைக்கும் எறும்பு வந்து வராது. இல்லை நீங்கள் எறும்பு பவுடர் ஏதாவது நீங்கள் போடுறீங்க இருந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7 மணிக்கு அப்புறம் போட்டிங்கன்னா காலையில் ஒரு 4-5 மணிக்கு அந்த எஃபெக்ட் ஃபுல்லாக போயிடும். இல்லை நீங்கள் பகலில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா தேனீக்கள் ஃபுல்லாக அதில் பார்த்து இறந்து போயிடும். எறும்பு பொடி போடுறதா இருந்தால் நம்ம வந்து நைட்டே போட்டு வச்சிடணும். அடுத்தால பெரிய தொல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகந்து பூச்சி. கரெக்டாக 10 நாளைக்கு ஒரு டைம் நம்ம தேனி பெட்டிகளை திறந்து பராமரிக்கணும். மெழுகந்து பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குல்ல, இந்த பெட்டிகளுக்கு சைடில் இதில் வந்து முட்டையை வச்சுட்டு போயிடும். அந்த 10 நாளைக்கு ஒரு டைம் நம்ம அதை க்ளீன் பண்ணும்போதே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை பருவத்தில் அழிச்சிடலாம். அதை விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புழு பருவமாயிரும். புழுவுக்கு சாப்பாடு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேரே மெழுகந்து பூச்சி தான். உள்ளே இருக்க மெழுகை தான் சாப்பிடும். மெழுகந்து பூச்சி தாக்கிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். இந்த சைடு ஃபுல்லாக இந்த பாருங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது நூலாம்படை பிடிச்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஆயிரும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அடையை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு அடையை 2-3 அடை பாதிச்சு அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் தான் அந்த பெட்டி. அது ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆயிரும் ஃபுல்லாக நூலாம்படம் முடிச்ச மாதிரி. இதில் வந்து ராணி தேனி முட்டை வைக்காது. அதுக்காக தான் நம்ம கரெக்டாக 10 நாளைக்கு ஒரு டைம் மெயின்டைன் பண்ணணும். 10 நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புழு வந்துடும். இந்த தெரியுது பாருங்க, இந்த குட்டி புழு. இதை பார்க்காம விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு டைம் எடுத்து வந்து பார்க்கணும். கீழே வந்து குயின் செல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். குயின் செல்லை நம்ம பார்க்காம விட்டோம் என்ன ஆகும்னா அது ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு அப்படியே வெளியே இடத்துக்கு போயிடும். அதனால் நம்ம கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் இந்த அளவில் இருந்தால் விட்டுணும். கீழே பெருசாக இருந்தாவோ இல்லை அந்த ஆண் தேனீகளோட முட்டை அதிகமாக இருந்தாலோ அதை ஃபுல்லாக கரெக்டாக வெட்டி வந்து எடுத்துடணும். வேறு செல்லில் ராணி இல்லாமல் இருந்தால் வைக்கலாம், சும்மா வைக்க முடியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக கீழே எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிடணும். ஆண் தேனீகளோட முட்டை அதிகமாக இருந்தாலும் அந்த முட்டையை வந்து சீவி எடுத்துடணும். 4 நாளுக்கு ஒரு டைம் இப்போ கத்திரிக்காய் இந்த கொடி வைக்க பேருக்குலாம் 3 நாள் 4 நாளுக்கு ஒரு டைம் வந்து மருந்து அடிப்பாங்க. இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 நாள் 4 நாளுக்கு ஒரு டைம் மருந்து அடிச்சாங்கன்னா அங்கே தேனி பெட்டிகள் வந்து வைக்க முடியாது. ஏன்னா விவசாயிகள் வந்து காலையில் 6 to 8க்கு தான் பயிர்களுக்கு மருந்து அடிப்பாங்க. இதோட வேலையும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 to 8க்கு தான் அதிகமாக தேன் எடுக்கக்கூடிய போகும். அப்போ அங்கே என்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூவோடு சேர்த்து உரியும் போது அந்த மருந்தும் சேர்ந்து அது நரம்பு மண்டலத்தை வந்து பாதிச்சிடும். இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள தேனீக்கள் வந்து இது கூட்டு வாசலில் வந்து இருக்கும். வெளியே போயிட்டு வர தேனி நம்ம தேனீகளோட வாசனையாக இருக்கான்ட்டு இது அந்த மருந்தோட வாசனையாக இருக்கனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு உள்ளே விடாது. இப்போ நீங்கள் பெட்டிகள் வந்து வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டு கடியில் கொத்தாக செத்து கிடக்குது வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடித்ததுனால செத்து கிடக்குன்னு அர்த்தம். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து விடாது, அப்படியே தேனீகள் ஃபுல்லாக ஸ்டாண்டு கடியில் வந்து இறந்து போயிடும். இப்போ 15 நாள் 20 நாளுக்கு ஒரு டைம் பல மரங்கள் இப்போ தென்னை மரம் மாமரம் பலாமரம் இந்த மாதிரி உள்ளதுக்கு மருந்து அடித்தாங்கன்னா பெரிய அளவு பாதிப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் 30 நாள் 40 நாளுக்கு ஒரு டைம் தான் மருந்து அடிப்பாங்க. பெரிய அளவில் பாதிப்பேர் வராது. இந்த கொடி வைக்க பயிர்களில் வந்து பாதிப்பு வரதான் செய்யும். பெட்டி யார்கிட்ட வாங்கினாலுமே கீழே வந்து ப்ரூட் சேம்பரில் வந்து 6 சட்டம் ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு புது இடத்துலேருந்து பழைய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அங்கே வந்து பத்திரமா இருக்கும். என்னென்னா இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகும்போதே ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம அங்கே கொண்டு வைப்போம் வருங்க, புதுசாக போகிற இடத்துல கொஞ்சம் தேனீக்கள் வந்து அப்படியே போயிடும், ரிட்டன் வந்துக்கிடாது. அதனால் 6 ஃப்ரேம் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் உள்ள இதாக பார்த்து வாங்கணும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே தேன் வந்து கிடைக்கும். ஏன்னா நவம்பர் டிசம்பர் வந்து நல்ல மழை காலம். அந்த டைமில் வந்து மழை பெஞ்சதுனால ஜனவரிலேருந்து எல்லாமே நல்லா பூக்கள் பூக்கக்கூடிய இது ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எறும்பு வராமல் பாதுகாத்துக்கலாம். அந்த பள்ளியை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது.
மற்றபடி இந்த மெழுகுந்து பூச்சி வந்து ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். வேறு இதுக்கு பெரிய அளவு பாதிப்பு எதுவும் வேறு எந்த பூச்சியும் இல்லை. பள்ளி பாம்பு அந்த பாம்பு பூரான்லாம் ஒன்றும் செய்யாது. அது வந்து ஈய பிடிக்காது. பள்ளி 1-2 ஈய வாசல் என்ன பண்ணால் வாசல் வந்து இருந்தா ஒரு 2 ஈய பிடிக்கும், அந்தாலும் போயிடும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. கோழி பெரிய அளவு தொந்தரவு இருக்காது. அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஹைட்டாக ஸ்டாண்டு வைக்க 1.5 அடி ஹைட் வச்சோம்னு வச்சுங்க இந்த அளவில் இருக்கும். வான்கோழி இருந்தால் நம்ம பக்கத்தில் கோழி இருக்க தான் செய்தால் நம்ம பாதிப்பு எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு டைம் கொட்டிச்சு அப்படின்னா அது பிறகு அது பக்கத்தில் வராது. இல்லைன்னா 1-2 ஈய கோழி பிடிக்க தான் செய்யும். மாடு ஆடு ஏதாவது தட்டி விழாத அளவுக்கு நம்ம பெட்டியை வந்து பாதுகாத்து வைக்கணும். ஒரு ஏக்கருக்கு வந்து 25லேருந்து 30 பெட்டி, குறைஞ்சபட்சம் ஒரு பெட்டிக்கு பெட்டி 5 அடி வித்தியாசம் இருக்கணும். எப்படி கரெக்டாக இந்த இப்போ இதில் பெட்டி இருக்குது, இது பெட்டி இருக்குது, இதில் பெட்டி இருக்குது, எப்படி கரெக்டாக போயிட்டு வருது அதே தேனி பெட்டிக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டுக்கும் ஒவ்வொரு ராணி தேனி இருக்கும். அந்த ஒவ்வொரு ராணி தேனிக்கும் வாசனை வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த பெட்டியில் உள்ள ராணி தேனி வாசனை வித்தியாசமாக இருக்கும், இந்த பெட்டியில் உள்ள ராணி தேனி வாசனை வித்தியாசமாக இருக்கும். இந்த பெட்டியில் உள்ள வேலைக்கார தேனிகள்லாம் போயிட்டு வருது கரெக்டாக இந்த பெட்டிக்கு தான் வரும். மாறி போகாது, மாறி போக முடியவும் முடியாது. அதே மாதிரி ஈச்சி குறைஞ்சு சொல்லி இந்த பெட்டியில் உள்ள ஈக்களை ஃபுல்லாக இந்த பெட்டியில் மட்டும் விடவும் முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பெட்டியில் உள்ள தேனி வித்தியாசம் இருக்கும்ல, அதனால் இந்த பெட்டியில் உள்ளது இந்த பெட்டிக்கு மாற்றி விட முடியாது. இப்போ இதை எடுத்து பார்க்குறோம், இது ப்ரூட் ஜம்பர், இதை எடுத்து பார்க்குறோம். இதில் தேன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் சுகர் ஃபீடிங் கொடுத்தா மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். இல்லைன்னா அது காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிடும். சுகர் ஃபீடிங் நீங்கள் கொடுக்கும்போது மேலே சூப்பர் ஜம்பரில் தேன் அடை வைக்கக்கூடாது, அந்த அடைப்புல வெட்டி எடுத்துடணும். ஏன்னா அதுக்கான தேனே இல்லாத போது நம்ம சுகர் ஃபீடிங் கொடுக்குறோம். அப்போ மேலே சூப்பர் ஜம்பரில் அடை எதுவும் இருக்கக்கூடாது, அதை ஃபுல்லாக வெட்டி எடுத்துடணும். வெட்டி எடுத்துட்டு தான் கொடுக்கணும். 8 நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கணும். கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கு ஒரு 200 கிராம் சீனி, 200 ml தண்ணி அந்த மாதிரி வச்சு கொடுக்கணும். சும்மா சின்ன கப்பில் வச்சு கொடுத்தா அது ஒரு மணி நேரத்தில் குடிச்சு முடிச்சுட்டு போயிடும். ஒரு 200 கிராம் தண்ணி, அந்த 200 ml தண்ணி, 200 கிராம் சீனி அந்த அளவு கொடுக்கணும். அப்புறம் மேலே சூப்பர் ஜம்பரில் அடை எதுவும் இருக்கக்கூடாது. தேன் இல்லாத டைமில் மேலே சூப்பர் ஜம்பரில் அடை வச்சோம்னு பார்த்தீங்கன்னா கீழேயும் விளைஞ்சாது மேலேயும் விளைஞ்சாது. அதனால் மேலே சூப்பர் ஜம்பரில் அடை எதுவும் வைக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 200 கிராம் தண்ணி, 200 கிராம் சீனி இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி பாகு மாதிரி நல்லா காய்ச்சிடணும். தேன் மாதிரி அப்படியே வச்சுட்டு உள்ளே வந்து கொட்டிடக்கூடாது. இந்த மெத்தடில் வச்சிடும். எப்படின்னா காய்க்க வேண்டாம். உள்ளே வந்து அந்த சுகர் ஃபீடிங்கை கொடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி தும்பு ஏதாவது அதுக்குள்ளே ஒரு போட்டு வைக்கிறோம். எதுக்காகனா அது வழியாக தான் அது குடிச்சிட்டு மேலே ஏறும். இது போடாமல் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இறந்து போகிறதுக்கு வாய்ப்புண்டு. முடிஞ்ச அளவு இந்த சிரட்டை சொல்லுவோம்ல, தென்னஞ்சிரட்டை, அது வச்சா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். பிளாஸ்டிக்கில் வைக்கிறத விட அது வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கணும். வைக்கிறது கீழே வந்து தேன் அதுக்கேற்ற தேன் இருந்துச்சுன்னா நம்ம வைக்க வேண்டாம். மகரந்தமும் தேன் கிடச்சி அப்படின்னா வைக்க வேண்டாம். அது கிடைக்காத டைமில் தான் உள்ளே வைக்கிறோம். 8 நாள் வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வைக்கணும். வைக்கும்போது ஃபுல்லாக வைக்கணும். நீங்கள் கொஞ்சோண்டு சும்மா 50 ml வைக்கிறது வேஸ்ட். அது ஆவரேஜாக ஒரு கிலோ தேன் என்ன ரேட்டுக்கு போகுது, அது எப்படிலாம் மதிப்பு கூட்டி வைக்கணும்? ஆனால் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ ரப்பர் தேன்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நார்மலாக பாக்ஸ் தேன் வந்து பார்த்தீங்கன்னா 500 600, சில பேர் 700 800 கொடுக்குறாங்க ஒவ்வொரு இடத்த பொறுத்து. இப்போ தேனில் மட்டும் பார்த்தீங்கன்னா தேன், அதுக்கப்புறம் தேன் நெல்லிக்காய் உடைச்சது, குல்கந்து, ட்ரை ஃப்ரூட் குல்கந்து, தேன் அத்தி, தேன் பூண்டு, தேன் பேரிச்சை, ட்ரை ஃப்ரூட், இந்த மாதிரி ஒரு 17 வகையான பொருட்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த பயிற்சி நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் நடத்தலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 26 வயசு ஆகுது. 19 வயசில் இந்த தொழில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் தான். எல்லாருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொழில் பண்ணாலும் வீட்டில் வந்து பர்மிஷன் கிடைக்காது. அதே மாதிரி தான் இந்த தேனி வளர்ப்பு பண்ணும்போது எனக்கு வீட்டில் பர்மிஷனே கிடையாது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் பையன் நாளைக்கு எனக்கு மேரேஜ்னு பண்ணும்போது பையன் என்னோட பார்க்கணும் தேன் விற்கிறான்னு சொன்னால் யாரும் பொண்ணு தர மாட்டான்னு சொன்னாங்க. இன்றைக்கும் என் தொழில் இவ்வளோ லைஃப்பில் நான் செட்டில் ஆகிருக்கேன். ஏகப்பட்ட வீட்டில் நான் பெருமைக்கு சொல்ல பொண்ணு பார்க்க போனால் இந்த தேன் விற்கிற பையன் அக்ரிகல்ச்சர் படித்த பையன் சொல்லி பொண்ணே கிடைக்க மாட்டுக்கு. உண்மையிலங்க இவ்வளோ ஒரு லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகி நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு தொழில் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்கிட்ட கிடையாது. இந்த தொழிலை விட்டு நம்ம வேறு போகணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா நான் காதலிச்சது என்னோட தொழிலை தான். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாரும் முன்னாடி வந்து இன்றைக்கி பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த தேனி வளர்ப்பனால தான் இன்றைக்கி வந்திருக்கீங்க. இன்றைக்கி நான் தேனி வளர்ப்பு உங்களை சொல்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கீங்க. பணத்தை கொடுத்து இதுக்காக வரல. அதனால் நீங்கள் இந்த பயிற்சி நடத்தல சந்தோஷம் என்னென்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக ஒரு 10 பேராவது நீங்கள் பண்ணால் தான் எனக்கு இந்த இலவச தேனி வளர்ப்பு சந்தோஷம். கண்டிப்பாக பண்ணணும். நான் கண்டிப்பாக வெளிப்படுத்தினேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.